என்னோட நேம் வந்து நல்சி. நான் வந்து வெள்ளலூர்லேருந்து இங்கே வர கிருஷ்ணா இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கேன். இந்த இன்ஸ்டியூட் பற்றி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் டெய்லரிங் கற்றுக்கணுங்கிறதுக்காக, நான் ப்ளவுஸ் மட்டும் கற்றுக்கிறதுக்காக தான் வந்தேன். ப்ளவுஸ் கற்றுக்கணுங்கிறதுக்காக நான் நெட்டில் சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த இன்ஸ்டியூட் வந்து தெரிஞ்சுது. இதில் வந்து ரிவ்யூ நல்லா இருந்தது. அதனால சரி ஓகே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து நான் 3 பேரை ரெஃபர் பண்ணேன். பட் எனக்கு வந்து கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஏன் பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஒருத்தங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஃபேஷன் டிசைனிங் மெத்தட்லேயே எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்களோட அப்ரோச்சும் நல்லா இருந்தது. பட் நான் எனக்கு கிளாஸுக்கு நான் என்கொயரி பண்ணும்போது அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக இல்லை. என்னைக்கு கிளாஸ் வைக்கிறோம் அப்படிங்கிற ரெஸ்பான்ஸ் வந்து அவங்கக்கிட்ட கரெக்டாக இல்லை. ஸோ நான் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். இன்னொருத்தவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மணி மைண்டடாக இருந்தாங்க. அது வந்து எனக்கு வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு மணி மைண்டடாக பேசினாங்க. தேர்டாக தான் நான் கிருஷ்ணா இன்ஸ்டியூட் பிந்து அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க வந்து ரொம்ப கைண்டாக பேசினாங்க. அப்போ நான் சிலபஸ்லாம் அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்படி சிலபஸ்லாம் கேட்கும்போது அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு 1 மந்த் உங்களுக்கு உங்களோட ஸ்பீட் படி நீங்கள் 1 மந்தில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லோவாக இருந்தீங்கன்னா இட் வில் டேக் டைம். பட் நீங்கள் எனக்கு அந்த 1 மந்த் ஃபீஸ் பே பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ப்ளவுஸ் பேக்கேஜ்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வச்சுருக்கோம். அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்கேஸ் அதை விட எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தாலும் எனக்கு எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் வித்தின் அ மந்தில் நான் கற்றுக்கிட்டேன். அந்த டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிற வேலையே இல்லை. ஸோ எனக்கு வந்து அவங்களோட அப்ரோச் நல்லா பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து ஃபோன் பண்ணும்போது அவங்க வந்து மணி பற்றி அவங்க பேசலை. நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம், டைம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் சிலபஸ் கேட்கும்போதும் அந்த சிலபஸை வந்து கரெக்டாக அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மற்றவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க 2 டாபிக் கொடுத்துட்டு அது 2000 4000 அந்த மாதிரி அவங்கவுங்க ரேட்டை வந்து சொன்னாங்க. இவங்க அப்படி கிடையாது. ஃபுல் பேக்கேஜ் இந்த அமௌண்ட்டுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ்டு ப்ளவுஸை பற்றியும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பிந்து அக்கா இஸ் அ குட் டீச்சர். எந்த டவுட் எப்போ கேட்டாலும் ஹெசிடேட் பண்ணாமல் அவங்க சொல்லி தருவாங்க. கிருஷ்ணா இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப நல்ல இடம் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு. ஃபேஷன் டிசைனிங்கில் நீங்கள் எப்படி கற்றுப்பீங்களோ அதே மாதிரி தான் கற்றுத்தராங்க. மற்ற டெய்லரிங் கிளாஸஸ் மாதிரி இல்லை. இட் இஸ் அ ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் தான். அவங்க யூஸ் பண்ணுற மெத்தடாலஜிஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வந்து நல்லா வருது. எண்ட் ஆஃப் த டே நான் வந்து ஆல்ரெடி எம்ப்ராய்டரி போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து நிறைய அளவு ப்ளவுஸ் வரும். நான் பார்ப்பேன் மெஷர்மெண்ட் ப்ளவுஸை பார்க்கும்போது சாதாரண டெய்லரிங் தச்சிருக்கிறதுக்கும் நான் இப்போ படித்து நான் தச்சதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டியூட் வர்றதுக்கு எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லை. நீங்கள் நல்லா வரலாம். மாரல் ஆஃப் த சப்போர்ட்டும் பிந்து அக்காக்கிட்ட இருந்து நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம ஒரு இடத்துல டவுன் ஆனால் கூட நம்மளை நல்லா அப்ரோச் பண்ணி அவங்க எந்த பண்ணி இல்லை உன்னால் முடியும், செய்ய முடியும், பரவாயில்ல ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல நீ பொறுமையாக செய்ய சொல்லி அவங்க அந்த நல்லா மூவ் பண்ணி கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ நான் அடுத்தது இங்கே வந்து கொஞ்ச நாளே நான் ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அந்த ஷாப்புக்கு வேண்டிய ஐடியாஸ் கூட அவங்க எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன காரியங்கள் கூட எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் கிருஷ்ணா இன்ஸ்டியூட்டை ஹெசிடேட் பண்ணாதீங்க. வாங்க, கற்றுக்கோங்க, சந்தோஷமாக திரும்பி போங்க என்ன போல. தேங்க்யூ ஸோ மச்.